ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிறுதானியத்தில் ஒன்றான ராகியில் இட்லி தோசை சோள அரிசி சேர்த்து எப்படி டேஸ்ட்டாக குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க இந்த இட்லி சாக்லேட் கலரில் இருக்கிறதுனால சாக்லேட் இட்லி தோசைன்னே நேம் வச்சுட்டு அடிக்கடி செய்ய சொல்லுவாங்க. அவங்க அடிக்கடி செஞ்சு கொடுக்குற மாதிரி நம்ம எப்படி டேஸ்ட்டாக செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ராகி இட்லி தோசை செய்கிறதுக்கான மெஷர்மெண்ட் பார்த்துடலாம். 1 கப்பு சோள அரிசி, இது 200 கிராம்ஸ் இருக்கும். இது எல்லா கடைகள்லேயுமே சுத்தம் செய்யப்பட்டு க்ளீனாக பேக் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம இட்லி அரிசிக்கு பதிலாக இந்த சோள அரிசியை எடுத்துக்கிட்டால் சோளத்தோட டேஸ்ட்டும் கிடைக்கும், அதே சமயம் ராகியோட டேஸ்ட்டும் கிடைக்கும். ரெண்டும் மிக்ஸ் பண்ணால் நமக்கு ஹெல்த்தியான ஒரு இட்லி தோசை கிடைக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதை 1 கப் எடுத்துக்கலாம். அதே கப்பில் முழு ராகி 1 கப்பு, உளுத்தம்பருப்பு 3/4 கப்பு. இதில் நீங்கள் கருப்பு உளுந்தும் ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம் 1 டீஸ்பூன். இப்போ இதை 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு நல்ல தண்ணி ஊற்றி வச்சிடலாம். இந்த தண்ணியை தான் நம்ம மாவு அரைக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 4 மணி நேரம் ஊறட்டும். அப்போ தான் அரிசியும் சாஃப்டாகும், அதே சமயம் சீக்கிரமாகவும் அரைப்படும். 4 hours ஆயிடுச்சு. இப்போ அரிசி நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை மிக்சியில் இல்லைன்னா கிரைண்டரில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு தேவையான சால்ட்டு போட்டுக்கலாம். இது புளிக்கிறதுக்கு 7லேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் ஆகும். நைட்டில் நீங்கள் அரைச்சி வச்சுட்டா மார்னிங் இட்லி தோசைக்கு கரெக்டாக இருக்கும். இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நம்ம மாவு அரைச்சி வச்சு 8 ஹவர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மாவு நல்லா உப்பி வந்திருக்கு. இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலக்கிட்டு இட்லி ஊற்றிக்கலாம். இப்போ இட்லி பாத்திரத்தில் 1/4 பங்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் இட்லி தட்டில் நல்ல எண்ணெயை தடவிட்டு அதுக்கப்புறம் இட்லி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி தண்ணி சூடானதுக்கப்புறம் நம்ம இட்லி ஊற்றி வச்சா சீக்கிரமாகவும் வெந்துடும். இதை நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 15லேருந்து 20 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா வேக வைக்கலாம். 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இட்லி பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது. கலரும் பாருங்கள், ஒரு சாக்லேட்டோட லுக்கே இருக்குது. இப்போ இது பாருங்கள் நல்லாவும் வெந்துடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். சோளமும் ராகியும் சேர்ந்த இட்லி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சாம்பார் நல்ல காம்பினேஷன். நீங்கள் தோசை வேணும் அப்படின்னா இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி தோசை பதத்துக்கு நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் தோசை சுட்டலாம். இது பேப்பர் ரோஸ்ட் மாதிரி மெல்லிஸாகவே உங்களுக்கு கிடைக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ஹெல்த்தியான டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.